இந்த வீடியோ பேசும்பொழுது எனக்கு ஒரு நண்டு கதை தான் ஞாபகம் வருது. கபாலி படத்துல கூட பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் பேசுவாரு. இந்த 4 நண்டு இருக்கும். எந்த நண்டா மேல போயிட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நண்டும் மேல போகாது. மத்த நண்டுகளும் மேல போக விடாம கீழ தள்ளி விட்டுட்டு இருக்கணும் இருக்கு இல்லையா? எதுக்காக இந்த பழமொழி சொல்றேன் அப்படின்னா, எதுக்காக இந்த கதைய சொல்றேன் அப்படின்னா, குறிப்பாக தமிழர்களுடைய குணம் அப்படின்னா, நம்மள ஆகச்சிறந்தது ஒரு அறம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அறம் தான் தமிழருடைய குணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அறம் எதிரானா அனைத்து உயிர்களுக்குமான பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற அந்த வாக்குக்கிணங்க வாழக்கூடிய ஒரு இனம் நம்முடைய தமிழ் இனம். நமக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா, அப்படிப்பட்ட இந்த தமிழினத்தில் பார்த்தீங்கன்னா, சில துரோகிகள்லாம் இருப்பாங்க. யார் அந்த துரோகிகள் அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்தின்பால் நெறைய பேர் ஒன்று திரண்டிருக்காங்க. இந்த சாதியெல்லாம் விட்டு ஒழிஞ்சுட்டு, மதத்தெல்லாம் விட்டு ஒழிஞ்சுட்டு, தமிழினம் என்ற ஒற்றை உணர்வுக்காக எல்லாரும் ஒருங்கிணைச்சு, அந்த ஒரு உணர்வோட இன்னைக்கு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி உதாரணமா சொல்லப்போனா நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கலாமே. நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியத்தின்பால் இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்குள்ள தமிழ் தேசியம் என்ற உணர்வுடன் பயணிக்கக்கூடிய ஏராளமான பேர் இருக்காங்க. பல சாதிகள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தமிழர் அப்படின்ற ஒரு இன உணர்வுக்குள்ள தமிழ் தேசியத்துல பயணிக்கிறாங்க. இப்படி இந்த தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கு அல்லது நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கு அப்படின்னா, அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நம்ம எல்லாருமே ஒற்றுமையோட ஒரு நோக்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒன்றா தான் பார்க்கப்படுது. இன்னைக்கு இந்த தமிழ் தேசியமும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறியிருக்குன்னா, அதுக்கான சீமானுடைய உழைப்பு மிகப்பெரியது. நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த கேடர்ஸ், அந்த வேட்பாளர்கள், அந்த நிர்வாகிகள், கள செயற்பாட்டாளர்கள் இவங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அதே போல நாம் தமிழ் கட்சிக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஊடகமோ, பெரிய ஒரு டிவி சேனலுடைய பலமோ கிடையாது. இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழ் கட்சி எப்படி மக்களிடத்துல போய் கொண்டு சேருதுன்னா அப்படின்னா, சோஷியல் மீடியா சமூக வலைதளம் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சது. அப்படி அந்த சோஷியல் மீடியா பங்கு வகிக்கும் பொழுது பல நபர்கள் தமிழ் தேசியத்தையும் அண்ணன் சீமானவர்களையும் ஏற்றுக்கொண்டு நாம் தமிழ் கட்சியை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சிக்காகவும் அண்ணன் சீமானுக்காகவும் தமிழ் தேசிய கருத்தியலுக்காகவும் பல பேர் ஊடகங்களை தொடங்கி பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்முடைய உலகத் தமிழர்கள் அப்படி யாரெல்லாம் தமிழ் தேசியத்தை பேசுகிறாங்களோ, நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறாங்களோ இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பார்வையாளர்களாக சேர்ந்தாங்க. பல பேரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி போல மாற்றி விட்டாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, இந்த செலிபிரிட்டியாக மாற்றி விட்டாங்க இல்லையா, அவங்களாம் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக மாறிட்டாங்க. அப்படி நட்சத்திரமாக மாறி அவர்களெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எந்த கொள்கைக்காக தங்களுடைய சேனலை தொடங்கினாங்களோ அல்லது எந்த கட்சி இங்கே ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக சேனல்களை தொடங்கினாங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு, நான் என்ன சொல்கிறேன், விடுறது தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒருத்தருடைய ஒட்டுமொத்த கொள்கையுமே மாறிடுமான்னு கேட்டால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. கொள்கையில் குறைந்தபட்ச சமரசம் ஏற்படலாம். ஆனால் தத்துவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படிதான் நான் பார்ப்பேன். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு இப்போ நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு வச்சுங்களேன். நாம் தமிழ் கட்சி விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. தமிழ் தேசியம் திராவிட மனதின் கண்கள் சொன்ன விஜய் கூட எப்படிங்க சேர முடியும், அதெல்லாம் சேரவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்குல்ல ஒரு சூழல் இருக்கு இல்லையா. ஒரு கட்டத்தில் நாம் தமிழ் கட்சி விஜய் இணைந்தால் கூட அது கொள்கையில் குறைந்தபட்ச சமரசமாக தான் பார்க்கப்படும். ஏன்னா அவங்க ஒரு புதிய இளைஞர் பட்டாளத்தை வச்சுட்டு இருக்காங்க. அப்படி புதிய இளைஞர் பட்டாளம் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த திராவிடர்களை போல ஒரு தமிழர்களை வீழ்த்த வேண்டிய எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன் ஸ்டில் இது வரைக்கும். ஒரு காலத்தில் அப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்டால் அது நம்ம நாம் தமிழ் கட்சியோட ஒட்டுமொத்த தத்துவமே தோத்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அவங்க ஒரு புதிய கட்சி, விஜய் போன்ற ஒரு நபர் வராங்க. அவர் அரசியல், அவர் ஒரு ஊழல்வாதி, அவர் ஒரு கபடதாரி அப்படிலாம் நம்ம அரசியல் ரீதியாக சொல்ல முடியாது. கொள்கை விமர்சனம் பண்ணலாம், அவர் செயல்பட விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒருவேளை நாளைக்கே இந்த 2 கட்சிகளும் இணையுதுன்னு வச்சுங்களேன், ஒரு 2026 37 இணையுதுன்னா அது வெற்றிக்காக தான். ஏன்னா காலம் முழுக்க நம்ம போராடிட்டே இருக்க முடியாது. சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும்ன்றது தான் 2 கட்சிகளுடைய நோக்கமாகவும் இருக்கும். சரி, இது எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொள்கையில் குறைந்தபட்ச சமரசன்றது இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகளோடு சேரவே மாட்டான சீமான் சொன்னார் இல்லையா, அப்படி சொல்லிட்டு அவர் அதிமுகவோட திமுகவோடு போய் சேர்ந்தா நம்ம கேள்வி கேட்கலாம், எப்படிங்க நீங்கள் போகலாம் சொல்லிட்டு. ஆனால் ஒரு திராவிடத்தை வேறு வழி இல்லாமல் விஜய் ஏற்றுட்டு இருக்காரு, பெரியாரை வேறு வழி இல்லாமல் ஏற்றுட்டு இருக்காரு, பெரியார் மேலே 1008 விமர்சனம் நமக்கு உண்டுன்னு வச்சிங்களேன். அதுக்காக தான் சொன்னேன் நான். சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த தமிழ் தேசியத்தினால் அறியப்பட்ட ஊடகவியலாளர்கள், தமிழ் தேசியத்தினால் அறியப்பட்ட தமிழ் தேசியத்தின் தூண்கள், நிறைய ஆண்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணன் சீமானுடைய அரசியல் செயல்பாட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம் இங்கே தப்பு கிடையாது. ஒரு கட்சியினுடைய தலைவரையோ ஒரு கட்சியினுடைய செயல்பாடையோ விமர்சிக்கவே கூடாது, நான் அந்த கட்சியை ஆதரிக்கிறன்றதுக்காக நான் சின்ன விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு சர்வாதிகார கட்டமைப்பு. அப்போ தமிழ் தேசியம் சர்வாதிகாரத்துக்கு எதிரானது. நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், ஆனால்
இழிவான அபாண்டமான பழிகளை சுமத்தலாமா அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி பல இளைஞர்களிடத்தில் போய் சேர்ந்துருக்கு. நாம் தமிழ் கட்சிக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. எந்த கட்சிக்காரன் பேசுறதை விட நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் பேசினா அது பெரிய வரவேற்புக்குள்ளாக போகுது, எளிய மக்கள்கிட்ட போகுது. அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாடுகளே எளிய மக்களுக்கான செயல்பாடாக இருக்கின்றது, தமிழர் தமிழ்நாட்டிற்கான செயல்பாடாக இருக்கிறது. அதனால் அந்த கருத்தியலை ஆதரிக்கக்கூடியவர்களையும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. பெருந்திரளான உலகத் தமிழர்கள் ஆதரிக்கிறாங்க. இந்த ஆதரவெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவது எப்படி, விஜயை வந்து அதிமுக கூட்டணியில் சேர்ப்பது எப்படி, விஜயும் அதிமுகவும் சேர்ந்து இந்த ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவது எப்படி. ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்று விரும்புனா நானும் விரும்புறதான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எந்த கட்சி இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும் அல்லது எந்த தத்துவம் இங்கு ஆட்சி செய்ய வேண்டும் இருக்கு இல்லையா. இன்னைக்கு அதிமுக வந்து ஆட்சிக்கு வருது, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து திமுக வீழ்த்துவதற்காக விஜயும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சிக்கு வராங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாட்டில் தமிழும் தமிழரும் தமிழரின் பண்பாடும் தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களும் தமிழ்நாட்டின் எல்லா சூழலிலும் காப்பாற்றப்படுமா? 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. அன்றைக்கு எவ்வளவு விதமான கனிம வளங்கள் இங்கே சூறையாடப்பட்டதுன்றதை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து பேசக்கூடிய அத்தனை தமிழ் தேசிய யூடியூபர்ஸ்க்குமே தெரியும், நம்புகிறேன் நான். அப்படியெல்லாம் வந்து ஆதரித்து அன்னைக்கு வந்து எதிர்த்து பேசிட்டு இன்னைக்கு ஆதரிப்பது என்பது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் சொல்லிட்டு. நான் என்ன கேட்குறேன், திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எடப்பாடி பழனிசாமியால் மட்டுமே தான் முடியும், அதற்காக தான் அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம், அதற்காக தான் நாங்கள் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இரு கண்கள் என்று சொன்ன விஜயை ஆதரிக்கிறோம் என்று சொல்வது எப்படி ஒரு சரியான ஏற்றுக்கொண்ட தத்துவத்திற்கு சரியான ஒன்றாக இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு கேள்வி. அப்போ நாம் தமிழ் கட்சி ஆதரித்தா ஆட்சிக்கு வந்துடுமான்னு கேட்டால், தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே நாம் தமிழ் கட்சியை ஆதரித்தால் அந்த கட்சி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் தானே, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நான் சீமான் வந்து நான் ஏற்கனவே பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஒரு கிறிஸ்தவர்களுடைய கூட்டமைப்பில் நான் சீமான் அவர்கள் பேசும்போது ஒருத்தர் கேட்குறாரு, ஆனால் நம்மக்கிட்ட வந்து 20 எம்எல்ஏக்கள் இருந்தால் நீங்கள் அதிமுக திமுகவுக்கு வந்து ஒரு வேளை தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சால் நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னா, தம்பி யாருக்கும் ஆதரவு கொடுக்குறதுக்கு நான் வரலை, நான் வந்து இங்கே ஆட்சி மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் மாற்றதான் வந்திருக்கேன். அப்போது தம்பிங்க நீங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து அண்ணனை ஆதரிக்கணும் அப்படின்ற கருத்தை அண்ணன் சீமான் அவர்கள் முன் வச்சிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தெளிவாகிறார். இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து அதிமுக கூப்பிட்றாங்களா, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, கொடி பறக்குது பார்த்தீங்களா, சிக்னல் வந்துருச்சு, அவ்வளோதான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பரிப்போட விஜயுடைய வருகையை வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்குறாரு. இத்தனைக்கும் விஜய் அவர்கள் நிரூபிக்கப்படாத வாக்கை தான் வச்சுருக்காரு. அது முதல் வாக்கு என்னன்னு கூட தெரியாது, அதெல்லாம் ஓட்டாக கன்சிடராக மாறணுமான்றது தெரியாது. ஏன் நான் ஓட்டாக கன்சிடராக மாறுமான்னு சொல்லிட்டு தெரியாது சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு விசிக கட்சி எடுத்துப்போம். நம்ம விசிக கட்சி போடக்கூடிய எல்லா மாநாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வருவாங்க. அவர்கள் அனைவருமே காசு கொடுத்து கூட்டின அந்த கூட்டம் கிடையாது. ஆனால் ஏன் அண்ணன் திரும்ப வந்து திமுக கூட்டத்தில் இருக்காருன்னா, அவர் சொல்லக்கூடியது, நாளைக்கு இங்கே வந்த எல்லாருமே நீங்கள் ஓட்டு போடுவீங்களா, நாளைக்கு வந்து எவன் பணம் கொடுக்குறானோ இல்லை எவன் வந்து அங்கே ஏரியாவில் லோக்கலில் சப்போர்ட் இருக்கானோ அவங்ககிட்ட நீ வந்து பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டுனா உன்னை நம்பி நடு ரோட்டில் வந்து நிற்கணுமானான்னு சொல்லி அண்ணன் திருமாவர்கள் வந்து கேட்டிருப்பார். ஏன்டான்னா அது சரியான ஒன்று. ஏன்னா ஒட்டுமொத்த கூட்டமே வந்து ஒட்டுமொத்த பட்டியல் சமூக கூட்டமே பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவர்களுடைய ஒற்றை வார்த்தைக்கு அப்படியே தனிச்சு நின்னா கேட்டிருப்பாங்களான்னு கேட்டால், அதை கேட்டிருந்தால் மக்கள் கூட்டணியிலே அண்ணன் அவர்களே வின் பண்ணியிருக்கலாம், அண்ணன் திருமாவர்களே வின் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 88 83 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் அவர்கள் வெற்றி வாய்ப்பு வந்து எடுக்கிறாரு. மீதி இடத்தெல்லாம் பாருங்கள் வெற்றியெல்லாம் பெற முடியல, யாருமே வெற்றி பெற முடியல. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சூழலை அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் திமுகவோடு இருக்கார். நமக்கு திமுகவோடு இருக்கிறதுல நமக்கு ஒரு துணியும் உடன்பாடு கிடையாது. அண்ணன் அந்த கூட்டணி விட்டு வெளியேறினா அது மிகவும் சிறப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நம்ம. ஏண்டானா இப்படி ஒரு படுபாதக செயலை செய்யக்கூடிய இந்த திமுக அரசு கூட ஏன் அண்ணன் திரும்ப இருக்கணும் அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடிய நீங்கள் ஒருவேளை இப்படி பேச முடியுமா உங்களால்? நான் என்ன கேட்குறேன், இப்போ அண்ணன் திருமாவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் விஜயை கூட நீங்கள் கூப்பிட்டுங்க, தப்பு கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் இணைந்து ஒரு கூட்டணியாக உருவாகணும் அப்படின்ற குரலை நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துருந்தீங்கன்னா அது சரியான ஒன்று. ஏன்னால் தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு தமிழர் தலைமையிலான ஆட்சி வருவதற்கு நாம் எல்லாம் வந்து அதை ஆதரிக்கிறோம்.
அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அண்ணன் திருமாவர்கள் அமரலாம், அண்ணன் சீமான் அவர்கள் அமரலாம், யார் விஜய் கூட வந்து மக்கள் விரும்புகிறான்னு அமரலாம். அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏண்டானா இவர்களெல்லாம் வந்து இங்கே இப்போ ஊழல்லாம் பண்ணக்கூடியவர்களோ இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணுவோமா அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம அதிமுக சொல்ல முடியுமா அப்படி? எப்படியும் 3 வாட்டி 2 வாட்டி யார் ஜெயிச்சிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர், அவங்களுக்கு தான் திருப்பி வந்து இடம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. யாரால் பணத்தை செலவு பண்ண முடியும்? யாருக்கிட்ட வந்து கட்சியிலேருந்து பணம் வாங்காமல் செயல்படுத்த முடியும்? அவங்ககிட்ட தான் சீட்டு கொடுப்பாங்க, அவங்க தான் வந்து வேட்பாளராக வந்து நிற்க வைப்பாங்க. அப்படி இந்த பணத்தை மட்டுமே, பணத்தை எப்படி போடலாம், பணத்தை எப்படி எடுக்கலாம், அப்புறம் வருகின்ற கான்ட்ராக்டில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம், இன்றைக்கி 50 கோடி செலவு பண்ணுறோம், நாளைக்கு 500 கோடி எப்படி எடுக்கலாம், இந்த நினைப்போடு வருபவர்கள்கிட்ட திமுக ஆட்சி வேணாப்பா, அதிமுக நீ ஆட்சிக்கு வந்துன்னு சொல்கிறது எப்படி சரியான ஒன்றா இருக்கும்? இப்போ நம்ம இதெல்லாம் இவ்வளோ பேசினா கூட பிரதாப் உங்களுக்கு வந்து கலந்து தெரியல, உங்களுக்கு நீங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னென்னா என்னுடைய வாக்கை என்னுடைய மனசாட்சிக்கு ஏற்றபடி தான் நான் செலுத்துவேன். என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் செலுத்தக்கூடாது. இங்கே ஆட்சி மாற்றம் வந்து நிகழணும், அதுக்காக திமுக வீட்டுக்கு அமிச்சுன்னா அதிமுகவுக்கு நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் என் மனசாட்சி அதை ஏற்றுக்காது. அப்படி மனசாட்சியே நமக்கு ஒரு ஓட்டு போடுறதுக்கே ஏற்றுக்கலையே, நம்ம பேசுகிறதெல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பார்க்குறாங்களே, அந்த மக்களுக்கு நம்ம ஏற்றுக்கொண்டு வந்த தத்துவத்திற்கு எதிராகவும் எந்த கட்சி இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும் அல்லது யார் இங்கு ஆட்சியில் அமர வேண்டும், தமிழ் தேசியம் ஆட்சி அமைக்க வேண்டும், எல்லார் மக்களுக்குமான சமத்துவ ஆட்சி இருக்க வேண்டும், சாதிகளற்ற ஒரு ஆட்சி, சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஆட்சி, எல்லா சமூகங்களும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏற்ற ஒரு தமிழகம், சட்ட ஒழுங்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழர்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தைரியமிக்க ஒரு நபர் முதலமைச்சராக வர வேண்டும். அவர் ஒரு நாளும் தமிழினத்திற்கு துரோகம் செய்யக்கூடாத ஒரு நபராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நபரை நாம் ஆதரிக்காமல் வெறுமனையாக போயிட்டு ஆட்சி மாற்றம் நிகழ்ன்றதுக்காக எடப்பாடியும் விஜய் அவர்களும் கூட்டின்னு வச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு பேசுகிறது வந்து இப்போ 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 நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன ஊடகங்கள் கூப்பிட்றான்னு வச்சுங்களேன். இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் வந்து கூட்டணி வச்சா நல்லா எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் வெளிப்படையாக சொல்லுவேன், எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் கூட்டணி வச்சா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க தான். ஏன்னா வந்து பெரிய ஒரு ஓட் பேங்க் ஆல்ரெடி அதிமுகவுக்கு வந்து இருக்குது. இந்த பக்கம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஏதோ சொல்கிறாங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயிப்பாங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதில் நமக்கு முழு மனநிறைவு இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில், விஜயும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தால் ஜெயிப்பாங்களா? ஆமாம் ஜெயிப்பாங்க தான். ஏன்னா இவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு ஓட்டு வச்சுருக்காரு. விஜய்கிட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரிங்களா? நாளைக்கு அந்த இடத்துல விஜய் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் அதிமுக கூட போகிறார் அப்படின்னா திமுக என்கிறது சுத்தமாக வழித்து வாஷ் அவுட் ஆகும். இதே கேள்வி இப்படி என்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த பதில் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில ஊடகங்களை கேட்கும்பொழுது பதில் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்போம். கேட்கும்பொழுது விஜயும் அதிமுக இணைந்தால் வெற்றி பெறுவார்கள். ஆமாம் வெற்றி பெறுவார்கள் தான். ஆனால் அதில் நமக்கு உடன்பாடு இருக்கிறதா? அது வந்து சரியான ஒன்றாக பார்க்கப்படுமா? இத்தனை நாட்களாக ஒரு தூய தமிழ் தேசிய ஆட்சி, தமிழர் தலைமையிலான ஆட்சி, தமிழர்களுக்காகவும் தமிழ் நிலத்திற்காகவும் உணர்வுள்ளவர்கள், ஒரு நாளும் தமிழினத்திற்கு துரோகம் செய்யாதவர்களாக நிற்பார்களான்னு கேட்டால் நம்ம உடன்பாடு கிடையாது. அப்போது என்னுடைய வாக்கை நான் எப்படி என் மனசாட்சிக்கு ஏற்றபடி செலுத்துறனோ, இன்னைக்கு நான் இது என் ஊடகம் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஊடகத்தின் மூலமாக நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நான் என் உள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சிப்படி தானே பேச முடியும். அதிமுக விஜய் இணைஞ்சால் வெற்றி பெறுவாங்களான்னு இதே கேள்வி பார்வையாளர்கள் கேட்டால் கூட ஆமாம் வெற்றி பெறுவார்கள் தான் சொல்லுவேன். ஆனால் நமக்கு அதில் உடன்பாடு இருக்குதான்னு கேட்டால் உடன்பாடு கிடையாது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக திராவிடம் என்ற பெயரில் இவங்க பெரியார் அது இதுன்னு பேசி 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை எந்த அளவுக்கு சீரழிக்கிருக்காங்க, ஊழலும் லஞ்சமும் தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்து கரை போடி போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பணம் இருந்தால் எதையும் வாங்கலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னா இதற்கு இந்த 2 கட்சிகள் தானே பொறுப்பு. ஒரு கட்சி மட்டும்தான் காரணம் சொல்லிட்டு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்போ என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எப்படி செயல்படாமல் இருக்கிறனோ அதே போல தான் நான் பேசுவதை நம்பி பார்க்கக்கூடிய என்னுடைய பார்வையாளர்களுக்கும் நான் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியதான் என் கருத்து. குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களை வந்து ஏற்றுக்கொண்டவர்கள், தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நாம் தமிழ் கட்சி ஏற்றுக்கொண்டவர்கள் விமர்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை அழிக்க வேண்டும், நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறதுலாம் பார்க்கக்கூடிய எனக்கே அதெல்லாம் எப்படின்னு தெரியல. ஈவன் சில பேர் இப்படி பேசுகிறவங்களாம் இந்த நாம் தமிழ் கட்சியில் இருந்தவங்க. நம்ம நாம் தமிழ் கட்சியை வெளியிலிருந்து பார்க்குறோம், நாம் தமிழ் கட்சியோட செயல்பாடுகளை ஆதரிக்கிறோம், அண்ணன் சீமானோட செயல்பாடுகளை வரவேற்கிறோம். ஆனால்
சில பேர்லாம் அவரோட நெருக்கமாகவே பயணப்பட்டிருக்காங்க, நெருக்கமாகவே அவர் கூட இருந்திருக்காங்க. அவரெல்லாம் சில ஆடியோ கேட்குறேன், நீங்களாம் என் தம்பிங்களான்னு சொல்லிட்டு பேசின ஒரு ஆடியோலாம் நேற்று நான் கேட்குறேன் நான். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், விமர்சனம் வைக்கலாம், தப்பே கிடையாது. சீமான் அண்ணனுடைய அரசியல் விமர்சனம் வைக்கிறீங்களா, வைங்க, வேணான்னே சொல்லல. வைக்கிறது ஆரோக்கியமான ஒன்று தான், முரண்படுவது ஆரோக்கியமான ஒன்று தான். ஆனால் ஒரு நபரையே காலி பண்ணுறது, ஒரு கட்சியே காலி பண்ணுறது, அதை குழி தோண்டி புதைக்கிறது அப்படின்னா அது எப்படி சரிப்பட்டு வரும்? இப்போ நான் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினரான்னு கேட்டால் நான் கிடையாது. ஆனால் அந்த கட்சி செய்யக்கூடிய பல விஷயங்களை நான் வந்து ஆதரிக்கிறேன். ஆனால் சீமானுடைய மாநாடுகள் அத்தனையும் நான் ஆதரிக்கிறேன். ஏன்னு கேட்டால் அது எல்லாவற்றுமே வெறுமனையாக மனிதர்களுக்காக மட்டும் பண்ணல, இங்கே இருக்கக்கூடிய எல்லா இயற்கை உயிரினங்களுக்காகவும் பண்ணுறாருன்றப்போ அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வரவேற்கிறோம். இன்னும் சில நபர்கள், அந்த பிஸ்மி போன நபர்கள்லாம் அண்ணன் சீமான் அவர்களை குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பேச்சு! அப்போ உங்களுக்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்துவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அசைன்மெண்ட்டா? ஏங்க அவர் குடிக்கிறாரு, குடிக்கல, யார் கூடனா இருக்கிறாரு, இருக்கல அப்படின்றது அவர் தனிப்பட்ட விஷயங்க. அதை பொதுவெளியில் நாங்கள்லாம் சினிமா பத்திரிகையாளர்கள் போர்வையில் பேசுகிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு இழிவான ஒன்று. விஜய் அவர்களும் ஒரு நடிகையும் வச்சு பேசுகிறாங்கன்னா அது தப்பு, அது பேசக்கூடாது. அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படி வேணால் இருந்திருப்பார், அவர் வீட்டில் எப்படி வேணால் இருக்கிறாரு, தேவையில்லாத ஒன்று. பொதுவெளியில் என்னவா இருக்கிறாரு, அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணுங்க, கரூரில் நடந்த விஷயங்களை விமர்சனம் பண்ணுங்க. ஒரு நாளும் விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணுவது மோசமான ஒன்று, அது அயோக்கியத்தனமான ஒன்று. அப்போது விஜய் அவர்களை பண்ணினாலும் நம்ம அதை விமர்சிக்கிறோம், அது தப்புன்னு சொல்கிறோம். ஆனால் சீமான் அவர்களை பற்றி இந்த மாதிரி பேசுவதை நாம் கண்டிக்கின்றோம். ஏன்னா எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பேச்சை நீங்கள் ஈஸியாக ஒரு கட்சியை உருவாக்கி கிட்டத்தட்ட 8 விழுக்காட்டுக்கும் மேலாக வாக்குகளை வாங்கி யாருடைய தயவும் இல்லாமல் தன்னுடைய முகத்தை முன்னிறுத்தி தமிழ் தேச தத்துவத்தை முன்னிறுத்தி ஒரு கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாத்திரிக்காருன்னா, அப்படிப்பட்ட ஒரு சாதனை செய்த ஒரு நபரை ஈஸியாக குடிகாரன்னு சொல்லிட்டு போகிறேன்னா இதெல்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் விமர்சனங்கள் வைக்கட்டும், அவதூறுகளை பரப்பட்டும், ஆனால் அழித்தொழிக்க மட்டும் நினைத்தால் அது தமிழர்கள் மத்தியில் எடுபடாது என்பது என்னுடைய ஒரு கருத்து. இப்படிப்பட்டவர்களுடைய கருத்துக்கள் எத்தனை நாட்கள் உயிர்ப்புடன் இருக்கும் என்பதை பார்க்கலாம். நன்றி.